உங்கள் உடம்புல வர மேக்ஸிமம் ப்ராப்ளமுக்கு உங்கள் வயிறு தான் காரணம்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம ஸ்கின்ல தெரியக்கூடிய சின்ன சின்ன பிம்பிள்ஸ்லேருந்து வயிறு வலி, அல்சரு, பிஸ்டுலா, பைல்ஸு, அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம், கால்வலி, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே மெயின் ப்ராப்ளம் பார்த்தா நம்மளோட கட் ஹெல்த் தான். நான் சொல்கிறேன், இந்த ஆயுர்வேதிக்கில் 5 டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கட் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே இருக்கும். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றத பழக்கத்தை படுத்திக்கோங்க. எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசி இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. பசி இல்லைன்னா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா செரிமானம் உங்களுக்கு சரியாக ஆகலைன்னா அதுவே உங்களுக்கு டாக்ஸினாவே வயிறு உண்டு பண்ணிடும். அது தேவையில்லாத கழிவுகளாக போய் உங்களுக்கு வியாதியை கொண்டு வருங்க. மூணாவது நீங்கள் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வாக்கிங் ஆகுது, நீங்கள் போகிற ஜிம்முக்கான எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்லை அட்லீஸ்ட் வீட்டிலேயே பண்ணக்கூடிய யோகாசனமாவது பண்ணுங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு செரிமான சக்தியே ஒழுங்காக நடக்காது. நாலாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிக்க பாருங்கள். இனிமேல் தண்ணி குடிக்காம விட்டிங்கன்னா செரிமானம் லேட்டாக ஆகுங்க. ஃபிஃப்த்து நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணுங்க. நீங்கள் லேட் நைட் தூங்காமல் ரொம்ப நேரம் முடிச்சிருந்து லேட் நைட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாவே உங்கள் கட் ஹெல்த் ரொம்ப கெட்டு போயிடும். தேவையில்லாமல் அப்புறம் கழிவுகள் உள்ள சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாமல் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாமே வந்துருங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் கட் ஹெல்த்தை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.